என்னடி டியூஷன் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுக்கா. அக்கா. சொல்லுடி. இன்னும் 2-3 நாள்ல கோச்சிங் ஃபீஸ் கட்டணும்க்கா. ஃபீஸா? எவ்வளோ கட்டணும்? 5000க்கா. 5000 ரூபாவா? என்ன திடீர்னு இப்படி வந்து சொல்ற? இத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, 1 வீக் பொறுத்துக்க நான் பணம் அரேஞ்ச் பண்றேன், சரியா? இல்லக்கா, இந்த வீக்குள்ளே கண்டிப்பா பணத்தை கட்டி ஆகணும்க்கா. இல்லாட்டி கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாதுக்கா. சரிடி, நான் ஏற்பாடு பண்றேன். சரிக்கா. அக்கா. அக்கா. சொல்லு மணி. என்னோட முதல் மாச சம்பளம். உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வா, அப்பா படத்துக்கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோயே, உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அக்கா, இன்னொரு விஷயம். வீட்டு வாடகை 5000 ரூபாய், கரண்ட் பில் கேபிள் 1000 ரூபாய், பால்காரனுக்கு 3000 ரூபாய். இதெல்லாம் வரும்போதே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். மிச்சம் 14000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த மாசத்துக்கு போதும்ல? என்னோட பொறுப்பு மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கிட்ட. கயல்விழி கோச்சிங்க்கு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இதுல கட்டிடுறேன். கட்டிடுக்கா. நீ வாங்கியிருக்க சம்பளத்தை வச்சு இந்த மாசம் எப்படியோ சமாளிச்சிடலாம். இந்த மாசம் மட்டும்தாக்கா பிரச்சனை. அடுத்த மாசத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லக்கா, ஆன்லைன் பிசினஸ் கூட நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல இருந்தும் பணம் நமக்கு கிடைக்கும். இனிமே நமக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா. ஒவ்வொரு மாசமும் குடும்ப செலவுக்கு என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சு நான் கலங்கிட்டே இருந்தேன். இனிமே உனக்கு அந்த கவலையே வேண்டாம்க்கா. நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். யாரு? ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்க்கா. ஏதோ அஃபிஷியலா பேசணும்னு நினைக்கிறேன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. அக்கா, ஃபீஸ் கட்டிடலக்கா? கண்டிப்பா கட்டிடலாண்டி. சொல்லுங்க நேரத்துல. என்னது நேரத்துல? அக்கா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லை. நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஆமா, வீட்லயே இருக்கீங்க? ஆமா, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? தனியா தானே இருக்கீங்க? ஆமா, தனிதான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, உங்க கூட காரில் ட்ராவல் பண்ணது இப்போ கூட என் மனசுக்கு ரொம்ப ப்ளசண்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்க கூட ட்ராவல் பண்ணது ஒரு மாதிரி ப்ளசண்டா தான் எனக்கும் தோணுச்சு. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை வேற கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் அப்புறம் நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஷியோர், மீட் பண்ணலாமே. தேங்க்ஸ்ங்க. பாய். சரி, ஓகே.
ஏன்டா டிவி ஆஃப் பண்ணிட்ட? எப்ப வந்த? ஏம்மா ஒரு பொறுப்புள்ள அம்மா மாதிரி நடந்துக்கிற. என்னடா ஏன்டா இப்படி சிடு சிடுன்னு பேசுற? என்னாச்சு உனக்கு? உன் பொண்டாட்டி என்னை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டாளா? இப்போ எதுக்கு தேவையில்லாம அவளை இழுத்துட்டு இருக்க? கவிதா கல்யாணம் நிச்சயம் பண்ணோம்ல, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இப்படி திடுதிப்புன்னு கேட்டேன்னா நான் என்னடா சொல்றது? நீ கட்டிட்டு வந்தியே ஒருத்திய, ஒண்ணு இல்லாம வந்து சேர்ந்தாளே, அவளை மாதிரி உன் தங்கச்சி அனுப்ப முடியுமா? உன் பொண்டாட்டி மாதிரி என் மக என்ன அந்த அளவுக்கு வக்கத்து போயிட்டாளா? எனக்கு எப்பங்க வந்தீங்க? டீ போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆபீஸ்ல இருந்து வந்த மனுஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டியே, ஏதாவது பேசி டார்ச்சர் பண்றியே. ஏய், என்னடி என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? என்ன யோசனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அடிக்கடி இப்படி யோசிக்கிற. நீ என்ன யோசிக்கிறேன்னு ஒரு நாளில ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி. மா, நான் இங்கே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு அவட்ட பேசிக்கிட்டு இருக்க? எவ்வளோம்மா செலவாகும்? என்னடா இப்படி கேக்குற? கல்யாண மண்டபத்தை பிடிக்கணும், எப்படியும் ஒரு 40 சவரன் நகையாவது போடணும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் எல்லாம் வாங்கணும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடின்னா மாப்பிள்ளைக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாலும் போதும். ஆனா இப்ப கார் இல்ல கேக்குறாங்க. அவங்க கேட்கலனாலும் நீ கேட்க வச்சிருவ போல இருக்கே. ஏய், உங்க அப்பா என் பையனுக்கு சைக்கிள் கூட வாங்கி தரல. அத மாதிரி நான் இருக்க மாட்டேன்டி. சரிம்மா, அதெல்லாம் விடு. கவிதாக்கு போட்டு அனுப்புறதுக்கு நகை ஒன்றை இருக்குல்ல? என்கிட்டயா? இது பாரு, அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. நான் கண்ணு மூடினதுக்கு அப்புறம் வேணா பிரிச்சுக்கங்க, அவ்வளவுதான். இந்த பாருமா, உன் நகையை கொடுக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். கவிதாக்கு நம்ம எடுத்து வச்சுலாம் நகை அது இருக்குல்ல. ஆமா அத்தை, அந்த அந்த நகை இருந்துச்சுன்னா நாம நகை செய்யற செலவு மிச்சம் தானே. ஏய், எங்கடி இருக்கு? உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு அவ்வளோ திட்டிட்டு இருக்கு? நகைங்க. ஆமாண்டா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் கூடவே கொண்டு போறேன். அதுக்கு தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போன போது ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடுச்சு இல்லடா. நீ நகை வைத்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண? ஏய், உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்லங்க, கடன் வாங்கி தானே ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம். ஏய், அது முதல் தடவை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, இது 2வது தடவை. அந்த நகை வச்சுதான் அந்த செலவு பார்த்தோம். ஆமா, என்கிட்ட அந்த நகை எதுவும் இல்ல. பாரு, இனிமே நகை வேணும்னா புதுசாதான் வாங்கணும். எப்படி பார்த்தாலும் எல்லா செலவும் கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது வேணும்டா. ஏண்டா மூர்த்தி, இப்ப எதுக்குடா தேவையில்லாம கணக்கு போட்டுட்டு இருக்க? நம்ம வீட்டை வித்துட்டு எல்லா செலவையும் முடிச்சிடலாம் இல்லையா? இல்லம்மா, யோசிச்சு பார்த்தேன். வீட்டை விற்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் சரியா பண்ணல. என்னது, வீட்டை விற்க மாட்டியா? இல்லைம்மா, இப்போ வித்துட்டோம்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு வேற வீடு ஒன்று வாங்க முடியாது.
அதனால் வீட்டை விற்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஏண்டா உன் தங்கச்சி கல்யாணத்தை எப்படிடா நடத்துறது? இது பாரு, மாப்பிள்ளை உன்ன மாதிரி ஏமாளி இல்ல, ரொம்ப தெளிவா இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. அதை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேணாம். என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக செஞ்சு அனுப்புகிறேன். ஆமாண்டா, உங்க அப்பா அக்கவுண்ட்ல பல லட்சம் ரூபாய் கிடக்குது. அதை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். போக்கத்தவனுக்கு பிறந்துட்டு பேசுறான் பாரு பேச்ச. இந்த பாருமா, வீட்டை வைக்கிறனோ அடமானம் வைக்கிறனோ அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இவன் நினைச்சு நினைச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பண்றது? மூளைய போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அவன் வீட்டை விற்க வேணான்னு சொன்னதா இவ இவ்வளவு சந்தோஷப்படுறா? ரொம்ப சந்தோஷப்படாதடி. வீட்டை எப்படி வைக்கிறேன்னு பாரு, பார்த்துக்கிட்டே இரு. என்னங்க, நான் பயந்துகிட்டே இருந்தேங்க இந்த வீட்டை வித்துருவீங்களோன்னு. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். வீட்டை வைக்கணுங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு தேன்மொழியை பார்த்தேன். நீ அவட்ட வீட்டை விற்கிறத பற்றி எதாவது சொல்லியிருந்தேன். ஆமாங்க, ஒரு ஆதங்கத்தில் அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு அவன் என்கிட்ட எடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப சரியாக பட்டுச்சு. அதனால தான் வீட்டை வைக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா தேன்மொழிக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்னங்க பேசணும்னு சொல்லிட்டு இப்படி சைலண்டா இருக்கீங்க? இல்லை, அது ஆயிரம் அர்த்தங்களை மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் எதை பேசுறதுன்னு தெரியல. இது நம்ம வழக்கமாக பேசுகிற பேச்சு இல்லை, என்னோட மாறுபட்ட மனசோட பேச்சு. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது. நான் சொல்லிடுறேன். காதல்
இல்லை 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 இல்லை, அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கள்ளத்தனமாக உறவு வச்சுக்கிறாங்க, அதுக்கு பேரும் காதல்னு சொல்கிறாங்க. பிக்கப் பண்ணுறதுக்கும் காதல்னு சொல்கிறாங்க, கரெக்ட் பண்ணுறதுக்கும் காதல்னு சொல்கிறாங்க, கைட்டி விடுறதுக்கும் காதல்னு சொல்கிறாங்க. காதல்ன்ற வார்த்தையை ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. உண்மையான ஆண் பெண் புரிதலுக்கு நேசம்ங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும். அதான் எனக்கு தோணுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேசத்தையும் காதலையும் பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியல. ஏதோ ஒரு எமோஷனல்ல லவ் சொல்றது, அதுக்கப்புறம் கோவத்துல லவ் பிரேக்கப் பண்றது, அப்படிப்பட்ட மனநிலையில தான் இன்னைக்கு காதல் இருக்கு. காதல் சரியா தப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா என்னோட நேசம் அப்படிப்பட்டது இல்லைங்க. அதையும் தாண்டி எந்த சலனமும் இல்லாம மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குங்க. இத வெறும் வார்த்தை நினைச்சிடாதீங்க, என்னுடைய இதய துடிப்பு. நான் மனசார சொல்றேங்க, உங்களை நான் நேசிக்கிறேன். இங்க பாருங்க, இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லை. உங்களை பத்தி நான் கொஞ்ச நாள் யோசிக்க ஆரம்பிச்சேன். உங்க கேரக்டர், உங்க பிஹேவியர், மற்றவங்களுக்கு உதவி செய்யற உங்க மனநிலை, இந்த சமூகத்து மேல இருக்கிற உங்க அக்கறை, உங்க தைரியம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இலக்கிய ஆர்வம், இப்படி ஒவ்வொன்றையும் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சேங்க. நான் ரசித்த பல விஷயங்களை பல கோணங்களில் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த ரசனையும் யோசனையும் தான் இன்னைக்கு நேசமாக மாறி இருக்கு. நல்ல உணர்வுகளையும் நேசங்களையும் நீங்கள் நிராகரிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஏன் லைஃப்பை லவ் பண்ணக்கூடாது? நீங்க யோசிக்கிறதோட அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இத நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்ககிட்ட இருந்து நல்ல பதில நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ணேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து என் பிசினஸ் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது காரணமே நீங்கள் தான். நீங்கள் காட்டின வழியில் போய் தான் இந்த வளர்ச்சியெல்லாம் நான் அடைஞ்சேன். உங்கள் கையை உரிமையோடு பிடிச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கை பயணத்தை நான் தொடங்கினேன்னா இந்த வளர்ச்சியும் தாண்டி நான் நினச்சதையும் தாண்டி நான் கண்டிப்பாக சாதிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்க, நீங்கள் இப்போ உடனே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி வாங்க, நான் டிராப் இல்ல பண்ணேன். பரவாயில்ல, பக்கத்துல தானே.
நடந்தே போய்க்கிறேன். பாய். வரேன். ஹாய். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? காத்திருக்கிறதும் காக்க வைக்கிறதும் சுகமான விஷயம் தானங்க. ஆமா, சொன்னதை யோசிச்சிங்களா? ம், யோசிச்சேன். உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு நான் ஐடியா கொடுத்ததுனால தான் என் மேல உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னா அதுக்கு காதல் வரணும்னு அவசியம் இல்லையே. நல்ல நட்பு இருந்தாலே போதுமே. என்னோட கேரக்டர், என்னோட பிஹேவியர், நான் மத்தவங்களுக்கு செய்யற உதவி, இந்த சமுதாயத்து மேல நான் காட்டுற அக்கறை, என் தைரியம், என் இலக்கிய சிந்தனை, இதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதுக்காக காதல் வரணும்னு அவசியம் இல்லைங்க. மரியாதையும் நட்பும் இருந்தா போதும்ல. அதுக்கு எதுக்கு காதல் கல்யாணம்லாம்? உங்களோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். உங்க நேசத்தை நான் எப்படி சொல்றதுனே தெரியல. நான் சொல்ல போறத உங்க மனநிலை எப்படி ஏத்துக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட காதல, சாரி, காதல்ங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு பிடிக்காதல்ல? உங்க நேசத்தை என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வேற வழியும் தெரியல. என்ன சொன்னாலும் ஏத்துப்பீங்கல்ல? தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நானும் உங்களை நேசிக்கிறேன். என்னங்க நீங்க? கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எப்படியா விளையாடுறது? தெரியும். உங்க ரியாக்ஷனை நான் கவனிச்சிட்டு இருந்தேன். சும்மா ஜாலிக்கு தான். நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்ன நீங்க இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல யார்கிட்ட சொல்ல போறேன் தெரியுமா? அன்னைக்கு மீட் பண்ணமே உங்க ஃப்ரெண்டு, அவங்க கிட்டயா? வேற என் அக்கா தேன்மொழி கிட்ட. எங்க அக்கா தேன்மொழி கிட்ட நம்ம லவ் சொல்லிட்டீங்களா? இல்ல. நான் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் இப்ப உடனே போய் இந்த சந்தோஷத்தை என் அக்கா கிட்ட சொல்ல போறேன். நான் கிளம்புறேன். என்ன பதிலையே காணும்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல?
அப்ப நான் வரேன். ம் ம்